வணக்கம் அன்பான நேயர்களே, நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம வாழ்ந்து காட்டவா என்னும் சிறுகதையைத்தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். திவ்யாவிற்கு தன் வயிற்றில் வளரும் குழந்தையை நினைத்து அழுகையாக வந்தது. தான் செய்த தவறுக்கு இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? அம்மா, இந்த கருவை கலைத்துவிடு என்கிறார்களே, திருமணமாகாமல் குழந்தை பெற்றுக்கொள்ள எந்த தாய்தான் சம்மதிப்பாள்? திவ்யா நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். பெற்றோர்களுக்கு ஒரே பெண். அதிக செல்லம் கொடுத்து வளர்த்ததாலோ என்னவோ அவள் கேட்டது எல்லாம் கிடைத்தது. கல்லூரியில் படித்தபோதுதான் சுதர்சன் பழக்கமானான். அவளை காதலிப்பதாய் சொன்னான். பருவ வயது. அவன் பேச்சில் மயங்கினாள். தன்னை இழந்தாள். இதோ வயிற்றில் கருவை சுமக்கிறாள். சுதர்சன் அதன் பிறகு காணாமல் போனான். அவள் மேல் கொண்ட காதல் அந்த நிமிடமே பொய்த்து போனது. அவன் கொடுத்த முகவரிக்கு போன் போட்டு பேசினாள். அவன் வெளிநாடு சென்றிருப்பதாக கூறினார்கள். அவன் செல்லுக்கு பேசினால் வேறு யாரோ எடுத்தார்கள். ஆனது ஆகட்டும் என்று அவள் அவனுடைய வீட்டிற்கே சென்றாள். அங்குதான் அவள் பாடம் கற்றுக்கொண்டாள். அங்கிருந்த வயதான அம்மாள் யார் வேண்டும் என்று கேட்டார்கள். இவள் சுதர்சன் வேண்டும் என்றாள். தெரியுமே, நீ அவன் பெயரைத்தான் சொல்லுவாய் என்பது தெரியும். அந்த பயலுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்ன, உன்னையும் ஏமாற்றி விட்டானா அல்லது வயிற்றில் பிள்ளை கொடுத்து விட்டானா? சரி சரி, எவ்வளவு பணம் வேண்டும் என்று கணக்கு பிள்ளையிடம் சொல்லி வாங்கி கொண்டு போ என்றாள் எரிச்சலுடன். அதிர்ச்சியில் சிலையாகி போய் நின்றாள் திவ்யா. தான் எப்படிப்பட்டவனிடம் ஏமாந்திருக்கிறோம் என்பதை தெள்ளத் தெளிவாக அவளால் உணர முடிந்தது. அந்த அம்மாள் பேசிய பேச்சு அவளுக்குள் இருந்த தன்மானத்தை தட்டி எழுப்பியது. பொதுவாய் திவ்யாவிற்கு அழுவது பிடிக்காது. அதைப்போல் ஏமாற்றுபவர்களையும் சுத்தமாய் பிடிக்காது. ஆனால் இன்று தானே ஏமாந்து போய் நிற்பதை நினைத்து திகைத்து நின்றாள். திருமணத்திற்கு முன்பே பிள்ளை பெற்றுக்கொள்ளும் ஒரு பெண்ணின் நிலை என்னவாயிருக்கும்? இந்த சமுதாயம் அவளுக்கு தரும் பட்ட பெயர்களும் ஏச்சு பேச்சுகளும் காதுக்குள் ரீங்காரமாய் ஒலித்தன. அம்மா அப்பா முகத்தில் எப்படி விழிப்பது? காதல் கத்தரிக்காய் எல்லாம் நம் குடும்பத்திற்கு ஒத்து வராது என்ற அம்மா எவ்வளவோ புத்தி சொன்னால்தான். ஆனால் இவள் காதில் தான் அது ஏறவில்லை. பட்டால்தான் புத்தி வருமாம். ஆனால் இவள் இழக்கக்கூடாததை அல்லவா இழந்திருக்கிறாள். என்ன ஆனாலும் இந்த குழந்தையை மட்டும் அவள் கலைக்கப் போவதில்லை. தெரிந்தே ஒரு உயிரை கொல்ல அவள் மனசாட்சி இடம் தரவில்லை. முகமறியா அந்த பிஞ்சின் மேல் கருணையும் அன்பும் ஒன்று சேர தன் அடிவயிற்றை கைகளால் தடவியவள் கண்ணீர் முத்துக்கள் தரையில் விழ தீர்மானமாய் ஒரு முடிவெடுத்தாள். அவள் முடிவை கேட்ட மகாதேவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தாய் ராஜேஸ்வரி தன் மகள் உறுதியாய் இந்த குழந்தை வேண்டும் என்கிறாளே என தவித்தாள். பேசாமல் இந்த குழந்தையை கலைத்துவிட்டு வேறு கெட்ட கனவாய் நினைத்து மறந்துவிடு திவ்யா எல்லாவற்றையும். இத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை அம்மா என்றார் அவர் தந்தை மகாதேவன். என்னப்பா சொல்கிறீர்கள்? நான் செய்த தவறுக்கு என் குழந்தை என்ன பாவம் செய்தது? தெரிந்தோ தெரியாமலோ நான் சுதர்சனை விரும்பிவிட்டேன். அவன் நேசம் பொய் என்றாலும் என்னுடையது அப்படி இல்லையேப்பா. பிடித்தவனுடன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழ்க்கைதானேப்பா. நானும் அப்படி நினைத்துக் கொள்கிறேன். சுதர்சன் இறந்து விட்டான் என்று விட்டு போகிறேன். என் குழந்தையை நான் அவன் போல் ஒரு ஏமாற்றுக்காரனாய் இல்லாமல் நேர்மையானவனாய் வளர்க்க வேண்டும் அப்பா என்றாள் அவள். குழந்தையாய் பேசும் இவளுக்கே குழந்தையாய் என நினைத்தவர், கடவுளே, என் மகளுக்கு எதிர்த்து நின்று போராடும் மனவலிமையை கொடி என மனமுருக வேண்டினார். அவரின் வேண்டுதல் பலித்தது. யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் திவ்யா தன் மகன் சரத்தை வளர்த்து படிக்க வைத்தாள். சரத் சாச்சா சுதர்சன் போலவே இருந்தான். அவன் பேச்சு மேனரிசம் எல்லாமே அவளுக்கு அவனைத்தான் நினைவூட்டியது. ஆண்டுகள் வேகமாய் ஓடி மறைய சரத் வளர்ந்து பெரியவனானான். அப்பா இல்லை என்ற ஒரு குறையை தவிர திவ்யா அவனை நல்லபடியாகவே வளர்த்தாள். ஆசிரியர் பயிற்சி முடித்து அவள் தனக்கென ஒரு வேலையை தேடிக்கொண்டாள். தன்னை சுற்றி இருப்பவர்களின் கேலி பார்வையை அலட்சியப்படுத்தினாள். சரத் மட்டுமே அவளுக்கு வாழ்க்கையானான். இதோ சரத் என்ஜினியரிங் முடித்துவிட்டு வெளிநாடு சென்று கை நிறைய சம்பாதித்து அனுப்புகிறான். திவ்யா கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் என தத்தெடுத்து காப்பகம் நடத்துகிறாள். அன்னை தெரேசா இல்லம் என பெயர் சூட்டி அவள் செய்து வரும் பணியால் எத்தனையோ உள்ளங்கள் அவளை வாழ்த்துகின்றன. வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய வட்டம் இல்லை. ஒன்று இல்லை என்றான பிறகு நம்மை நாம் வேறு நிலைக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தன் கருவை கலைத்துவிட்டு திவ்யாவால் வேறு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்தால் அவள் மனசாட்சியை கொன்றவளாய், தன்னை மனம் செய்து கொள்பவனுக்கும் துரோகம் செய்பவளாய் ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருப்பாள். ஆனால் இன்று அவள் வாழும் வாழ்க்கை பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது, அவர்கள் துன்பம் போக்கி மன ஆறுதலை தருவது. அதையே சேவையாக உணர்ந்தாள். தன் கடந்த காலம் இருட்டு, எதிர்காலம் பிரகாசம் என்பதை உணர்ந்தாள். இன்னும் அவள் தன் இல்லத்து பெண்களிடம் சொல்வது, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். மன உறுதி தளராதவரை எதிர்காலம் என்பதும் நம்பிக்கையின் நீருற்றுதான். திவ்யா போன்ற மன உறுதி படைத்த பெண்கள் சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் தான். நன்றி.